கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1324 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34-35 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயையும் பெறுவான். ஆண்டவர் சில காரியங்களை மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த வேத பகுதியிலே சொல்லுகிறார். ஆலயத்தின் வாசற்படியில் விழித்திருந்து, ஆலயம் திறப்பதற்கு முன்பதாகவே ஆராதனைக்கு வருகிற அனுபவம். நீங்கள் ஆவிக்குரிய ஆலயங்களில் பாருங்கள், அழைப்பு மணி இருக்காது. ஆவிக்குரிய ஆலயங்களில் 1ஆம் மணி, 2ஆம் மணி, 3ஆம் மணி, 4ஆம் மணி, 5ஆம் மணி என்று மணியெல்லாம் இருக்காது. மணி அடிக்க மாட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஆராதனைக்கு மனமுவந்து வர வேண்டும். மணியடித்து அழைப்பது என்பது மனிதர்களுடைய சோம்பலை குறிக்கிறது. தேவனை ஆராதிப்பதற்கு தாமாக முதல் ஆளாக வர வேண்டும். வந்து வாசற்படியில் விழித்திருந்து கதவு நிலையருகே காத்திருந்து எப்பொழுது ஆலயம் திறக்கும் என்ற வாஞ்சையோடு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற மனிதனுக்கு ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தரை கண்டடைகிறவன் அவனுடைய ஜீவன் பலமுள்ளதாய் ஆசீர்வாதமுள்ளதாய் அமையும். கர்த்தரிடத்தில் தயவும் தயையும் பெறுவான். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு தயை செய்ய யாரும் இல்லை என்று கலங்கி நிற்கிற மகனே மகளே, உன்னை தேடி வருகிறது ஆலயத்திற்கு. அழைக்காமலே ஆராதனைக்கு வா. காத்திரு, எப்பொழுது ஆராதனை துவங்கும் என்று காத்திரு. மணியடித்து ஆலயத்திற்கு வருகிறவர்கள் உண்மையாய் ஆராதிக்கிறவர்கள் அல்ல. அது ஒருவித பாரம்பரியம். நீயாக தானாக வாசற்படியிலே காத்திருக்கிற, கதவு நிலையருகே காத்திருக்கிற அந்த அனுபவத்தை யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பார்கள். அவர்கள் ஜீவன் பாதுகாக்கப்படும், தயை பெறுவார்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு ஜீவனிலே பலனற்று காணப்படுகிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். தயவு செய்ய யாரும் இல்லையே என்று கலங்கி நிற்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவருடைய ஜீவனையும் பலப்படுத்தும், ஒவ்வொருவருக்கும் தயவு பாராட்டும். மகனே, நீ கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே வாழலாம், உன் தொழில் நஷ்டமடைந்து வாழலாம். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு தயவு பாராட்டுகிறார். உன் ஜீவன் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட போகிறது. மறுபடியும் உன்னை தேற்றுவார். தேவனுடைய மகிமையை காண்பாய். செய்ய வேண்டியதெல்லாம் ஆராதனைக்கு வெகு சீக்கிரத்தில் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். உங்கள் ஜீவன் புதுப்பிக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.